நமக்கு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது அவிசுவாசம் அல்ல, விசுவாசம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளுவார். எவன் ஒருவன் தேவனாகிய கர்த்தரை சாகிற வரைக்கும் நீதான் என் தெய்வம் என்று சொல்லி உமக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது, உமக்கு பிரியமான ஒரு